வணக்கம், வெல்கம் டு லேடிஸ் ஆப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு டேஸ்டியான நண்டு மசாலா. இந்த நண்டு மசாலா எங்கள் அம்மா பண்ணுற மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல நண்டு 1/2 கிலோ நண்டு, இதே நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நண்டு மசாலா அரைக்கிறதுக்கு நமக்கு பெரிய வெங்காயம் ஒரு 2, அதை நான் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைச்சிட்டு போகிறோம். அதே மாதிரி தக்காளி ஒரு 2 தக்காளி, தேங்காய் தூள் ஒரு 1/4 கப் போல் எடுத்துக்கோங்க. இதையும் நான் பல்லுப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், மிளகு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மசாலா செய்ய தேவையான பொருட்களை எண்ணெயில் வதக்கி ஆற வச்சு அரைக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு. முதல்ல இந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துதான் உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. நான் எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அடுத்து இந்த தக்காளியை சேர்த்துடலாம். நான் இதெல்லாமே அரைக்க போகிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதக்கிட்டு பாருங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மிளகு சேர்த்துடலாம். காரத்துக்கு இந்த பச்சை மிளகாவும் மிளகு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். வேறு எதுவும் மிளகாத்தூள்லாம் சேர்க்கப்படுதில்லை. மசாலா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். இப்போ வதக்கின இந்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா விழுதான் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த நண்டு மசாலா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின மசாலா இதுலேயே கொஞ்சம் நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலேயே இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை நான் அதிலேயே கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா இந்த மசாலா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம இதில் நண்டு சேர்த்துடலாம். இப்போ இந்த நண்டு இதில் சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது 2ஆக கூட உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த நண்டை நான் அப்படியே முழுசாகவே போடுறேன். இப்போ இந்த நண்டை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போல்
வேக வச்சிடலாம். நண்டு நல்லா வெந்திருக்கு. கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்படின்னா நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நண்டோட எசன்ஸ் இந்த மசாலா இறங்கி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இந்த மசாலா. அதோட ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை அதில் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த நண்டு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு சூடான ரசம் சாதம் கூட வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.